வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. கொஞ்ச நாள் ஆச்சு உங்ககிட்ட சொல்லி, அப்போ சொல்லனாலே மறந்துடுறீங்க. நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தொடர்ந்து அந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, இந்த டாபிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா பேரலி போயிட்டு இந்த ஹைப் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஹைப்பும் பண்ணி விடுங்க. அண்ட் போன வாட்டி நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை குறித்து பேசியிருந்தோம். அவரை குறித்து அன்னைக்கு பேசியிருந்தோம். அன்னைக்கு நைட்டு தான் பார்த்தீங்கன்னா அவர் கைது பண்ணிட்டாங்க. ஸோ கைது பண்ணதுக்கு அப்புறம் ஏன் கைது பண்ணாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பேசாமல் விட்டோம். ஸோ இன்னைக்கு தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதை குறித்து சின்ன அப்டேட்ஸ் மட்டும் பாரிட்டு கேட்கலாம். வணக்கம் பாரி. வணக்கம். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கைது பண்ணிட்டாங்க இல்ல? நம்ம அன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது அந்த காணொலியிலுமே நம்ம சொல்லியிருப்போம், அவரை கைது பண்றதுக்கு தான் திட்டம் போட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைச்சோம். அன்னைக்கு காணொலி வெளியாகிறதுக்கு முன்னாடி அந்த நைட்டே அவரை கைது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்னன்னா, அவருக்கு கொடுக்குற டேப்லெட்ல ஏதோ ஒன்று மாத்திக்கையோ எதையோ கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. லைக் அவருக்கு ஹெல்த் இஷ்யூ ரொம்ப டிட்டோரேட் ஆகி அவர் ஐசியூல இருந்தாரு நேற்று. இப்போ கொஞ்சம் ரிகவரி ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. பட்டு ரொம்ப ஒரு அராஜக போக்கம் தமிழக அரசு, திமுக அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்து என்னன்னா, அவர் மேல குண்டாஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு மூவ்மெண்ட் பிளான் பண்றாங்கன்னு தோணுது. நான் என்ன சொல்றேன்னா, குண்டாஸுங்கிறது நம்ம மக்களுக்கு நிறைய பேருக்கு புரியல. தடுப்பு காவல் அது ஆக்சுவலா ரொம்ப தவறான ஒரு இது. அது இன்னைக்கு ரொம்ப தவறா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது கொலைகாரர்களுக்கு, கள்ளக்கடத்தல் செய்யறவங்களுக்கு, சாராயம் காய்ச்சறவங்களுக்கு, பெண்களை வைத்து வியாபாரம் செய்யறவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். அதுல ஏன்னா அவன் வெளியில இருந்தானா, அந்த ரவுடி வெளியில இருந்தானா, அதனால பாதிப்பு அதிகங்கிறதுனால அவனை தடுப்பு காவல்ல வைக்கிறது, வெளியில அவனை உள்ள விடாம தடுப்பு காவல். ஆனா அரசியல்வாதிகளுக்கு தான் இது அதிகமா போடப்பட்டு இருக்கு. இதுல என்ன ஒரு கொடுமைனா, சுப்ரீம் கோர்ட்டே தமிழக அரசை ஒரு முறை இதை விமர்சிச்சிருக்காங்க. ஏன்னா அதிகமா குண்டாஸ் ஃபைல் ஆகிறது ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே தமிழ்நாட்டுல தான். அதுலயும் குண்டாஸ் எப்படி உடையும்னு பாத்தீங்கன்னா, போர்டுன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அதாவது நார்மலா அது விசாரணைக்கு உடையறதுலாம் ரொம்ப லேட் ஆகும். இந்த போர்டுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது குண்டாஸ் போட்டு ஒரு வித்தின் லைக் 2 months 3 months அந்த டைம்ல வரும். சில டைம்ஸ் டிலேவும் ஆகலாம். அந்த போர்டு பாத்தீங்கன்னா ரிட்டையர்டு ஜட்ஜு, ரிட்டையர்டு காவல்துறை அதிகாரி, ரிட்டையர்டு டாக்டர்ஸ், இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல்ல இருக்கக்கூடிய ரிட்டையர்டு அதிகாரிகள் இருப்பாங்க. அதுல ஒரு 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேர் இந்த கேஸ் ஃபைல் எடுத்து படிச்சு பார்த்துட்டு, இது ஃபேக், இந்த குண்டாஸ் இதுக்கு பொருந்தாது அப்படின்னா அதை உடைப்பாங்க. சரிங்களா? இப்படி இந்த போர்டில் உடஞ்சிருச்சு அப்படின்னா குண்டாஸ் டிராப் அவுட் ஆகும். அப்புறம் நம்ம நார்மலா பெயில் எடுத்து வெளியில வந்துடலாம். ஆனா அது வரைக்கும் நமக்கு பெயில் கிடைக்காது. இந்த போர்டு வரதுக்கே ஒரு மினிமம் 2 months ஆகும். ஸோ ஒருத்தரை ஈஸியா ஒரு 2 மாசம் 3 மாசம் ஜெயில வைக்கணும், அவங்களுக்கு பெயில் கிடைக்காம வைக்கணும் அப்படின்னா அதுக்கு குண்டாஸ் தான் போடுவாங்க. குண்டாஸ் டைரக்டா நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படாது. பட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா அது உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம போகணும். எல்லாரும் போக முடியுமான்னு தெரியாது. அதுக்கு ஒரு செலவாகும், பொருளாதார பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இதுதான் இது. அதாவது என்னன்னா, ஒருத்தரை ஜெயில 2-3 மாசம் உட்கார வைக்கணும்னா ரொம்ப சுலபமா உட்கார வைக்கிற முறை குண்டாஸ். இத அதிகமா மிஸ்யூஸ் பண்றது தமிழக அரசு. அரசியல்வாதிகளுக்கு குண்டாசை கொண்டு போடுறது தமிழக அரசு. நானும் குண்டாஸ் விக்டிம் தான். என் மேலையும் என்னை அரெஸ்ட் பண்ணி என்னை உள்ள உட்கார வைக்கணுங்கிறதுக்காக குண்டாஸ் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் என் மீது போடப்பட்டது. அந்த குண்டாஸ் போர்டுல உடஞ்சுது. ஏன்னா போர்டில் அது உடஞ்சிரும். ஏன்னா நம்ம மேல சொல்லப்பட்டிருக்க குற்றச்சாட்டுகள் பொய் குற்றச்சாட்டுங்கிற மாதிரி போர்டில் உடையும். அதுக்கப்புறம் ஆனா அந்த போர்டு எனக்கு வரதுக்கே 2 மாசம் ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி 1 மாசம் நான் இருந்தேன். ஸோ 3 மாசம் நான் சிறைப்பட்டேன். இப்படிதான் அரசியல்வாதிகள், அரசியலுக்காக, மக்களுக்காக பேசக்கூடிய அத்தனை பேரும் இந்த தமிழ்நாட்டில் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். அப்ப இது அவர் மேல குண்டாஸ் போடுறது, நீங்க போடுறதுக்கு ஐடியால இருக்கு, மக்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. 22ஆம் தேதி வரைக்கும் திமுகவை வச்சு செய்யணும். அப்ப குண்டாஸ் எல்லாம் போடுதுன்னா திமுகவை வச்சு செய்யணும் மக்கள். அதை நம்ம இங்க பதிவு பண்றோம். சரி, ஓகே, ஃபைன். இப்போ ஈழத்தமிழர்கள் அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா அகதிகள் முகாம்ல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கண்காணிப்புலன் பேர்ல வெளியும் நிறைய பேர் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 90,000க்கும் மேற்பட்டவர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுல, இந்தியாலன்னு சொல்லப்படுது. இந்த வேலையில பாத்தீங்கன்னா ஒரு சட்டத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, மற்ற நாடுகள்ல இருந்து வர்ற ஹிந்துஸை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவோம், முஸ்லிம்ஸ்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். அது பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த மாதிரி பகுதிகள்னு சொன்னாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஈழத்தமிழர்கள் குடியுரிமை பெற போறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களையும் லிஸ்ட்ல வரல. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா 2015க்கு முன்னாடி இந்தியாவுக்கு தஞ்சம் புகுந்தவங்களுக்கு சில விஷயங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதோட செய்தி எப்படி பரவிச்சுன்னு பாத்தீங்கன்னா, குடியுரிமை இந்தியா கொடுக்க போகுது அப்படின்னு அதை தெளிவுபடுத்துங்க. அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த கொஞ்சம் நிதானமா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இப்ப இந்திய அரசு தரப்புல இருந்து ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸப்ஷன் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈழத்தமிழர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க பார்க்கும்பொழுது, ஒரு பர்டிகுலர் டேட்டை அவங்க சொல்றாங்க. அதாவது ஜனவரி 9, 2015. இந்த ஜனவரி 9, 2015க்கு முன்னாடி இந்தியாவுக்குள்ள குடியேறிய ஈழத்தமிழர்களை, அதாவது எப்படின்னா, அனுமதி இல்லாமல் உள்நுழைந்தவர்களாக கருதப்பட மாட்டாது. புரியுதுங்களா? கருதக்கூடாது இனிமேது அப்படிங்கிற ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பொருள் என்னன்னா, நிறைய பேருக்கு இந்த டேட்டை சொல்ற
இல்ல கொடுமையில கொடுமை பாருங்க. இந்த இது வந்து நம்மளே வந்து ரொம்ப டிலேவா தான் பேசுறோம். இதுக்கு முன்னாடி அன்னைக்கு நம்ம பேசலான் இருந்தோம், பட் நேரம் இல்லாதனால நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். நானும் பாக்குறேன் தமிழ் தேசிய வட்டத்துல வேற யாராவது இது விளக்கப்படுத்தி பேசியிருப்பாங்களான்னா யாருமே பேசல, ஏன்னு தெரியல. ஸோ நம்ம தான் அதை வந்து எடுத்து இப்போ விளக்கப்படுத்தி பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். என்னன்னா இந்த பர்டிகுலர் டேட் என்னங்கிறது நீங்க முதல்ல பார்க்கணும். ஏன் இந்திய அரசு இந்த பர்டிகுலர் டேட் எடுத்துட்டு வருது அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டேட்ல தான் ராஜபக்சே கவர்மெண்ட் ஃபால்ஸ் டவுன். அப்ப இந்த என்ன சொல்றாங்க, ராஜபக்சேவோட கவர்மெண்ட் வீழ்ற அன்னைக்கு அடுத்த ஒரு அதிபர் வந்து அங்க இருக்கிறாரு, மைத்ரிபால ஸ்ரீசேனா. இந்த மைத்ரிபால ஸ்ரீசேனா பவருக்கு வராரு. ஸோ இந்த டேட்டை வந்து கட் ஆஃப் டேட்டா வைக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்த ஈழத்தமிழர்களை ஒரு கிரிமினல் ரெக்கார்டா பதிவாகும். எப்படின்னா, ஒரு ஈழத்தமிழர் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வராரு, இந்தியாவுக்கு வராரு அப்படின்னா அவர் வந்து முறைகேடாக ஒரு நாட்டுக்குள் குடி வராரு. அப்ப அவர் வந்து ஒரு கிரிமினல் குற்றத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார். இப்ப இந்த டேட்டுக்கு முன்னாடி வந்த ஈழத்தமிழர்கள் யாருமே அந்த கிரிமினல் ரெக்கார்டுக்கு உரியவர்கள் அல்லன்னு சொல்லி இந்திய அரசு சொல்லியிருக்கு. இது இந்திய அரசுடைய இந்த நடைமுறைய நம்ம வரவேற்கணும். ஒரு தமிழ் தேசியவாதியாக நான் இதை வரவேற்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு அடிப்படை என்னன்னா, இது வரைக்கும் 2015 இந்த டேட்டுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், இந்த டேட்டுக்கு முன்னாடி தான் ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் ஈழத்தமிழர்கள் தமிழகத்துக்கு உள்ள வந்திருப்பாங்க. ஏன்னா அப்ப போர் நடந்துச்சு. ராஜபக்சே கவர்மெண்ட் தமிழர்களை பெரிய அளவுக்கு கொலை செய்து கொண்டிருந்த காலம். அப்ப அவங்க உயிரையும் உடம்பையும் பாதுகாத்துக் கொள்ள வேற வழி இல்லாம இங்க இந்தியாவுக்குள்ள போட்ஸ் மூலியமா வந்தாங்க. இப்ப இவங்க எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே கிரிமினல் ரெக்கார்டோட இருந்தனால அவங்களுக்கு வேலை கிடைக்கல. புரியுதுங்களா? இதுல இன்னொரு கொடுமையை கேளுங்க. சில ஈழத்தமிழர்கள் இங்க வந்து குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. அப்படி பிறக்கக்கூடிய குழந்தைகளும் இந்தியன் சிட்டிசன்ஷிப் பெற முடியாம இருந்தாங்க. ஆனா நீங்க கவனிக்கணும், அப்படி பிறந்த குழந்தைகள் வந்து தமிழக அரசு பள்ளிகள்ல சேர்க்கப்பட்டார்கள். தமிழக அரசு பள்ளியில அவங்க கல்வி படிச்சாங்க, வேலை வாய்ப்புக்கு வரைக்கும் அவங்க வராங்க. இங்க கவனிங்க, எவ்வளவு ஒரு வருத்தத்தக்க நிகழ்வு பாருங்க. எக்ஸாம்ஸ்ல பாஸ் ஆகி மெடிக்கல் சீட்டுக்கு ஆனா கட் ஆஃப் கூட அவங்களுக்கு வந்துடுது. மெடிக்கல் சீட் கொடுக்குற இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ இந்தியன் சிட்டிசனே கிடையாது, இடஒதுக்கீடு இல்ல, உனக்கு வந்து நான் வந்து எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மெடிக்கல் சீட் மறுக்கப்பட்டுச்சு. அப்புறம் என்ன பண்றாங்க, சில நல்ல தமிழர்கள் எல்லாம் அவங்க கையில இருக்க காசு கீசெல்லாம் போட்டு அவங்கள வெளிநாட்டுக்கு அனுப்பிடலாம், வெளிநாட்டுல போயிட்டு இந்த ரஷ்யா, உக்ரைன் இங்க மாதிரி நாடுகள்ல படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்க அனுப்புறாங்க. இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் அவங்களோட கை காசுகளை போட்டு அந்த பெண் குழந்தைகள் எல்லாம் அனுப்பி அவங்கள மெடிக்கல் படிக்க வைக்கிறாங்க. எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு விஷயம் பாருங்க. இது படிச்சு அந்த ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க தமிழ்நாட்டுல தான் பிறக்கிறாங்க, இல்லைன்னா இந்தியாவுக்குள்ள வரும்போது சின்ன குழந்தையா இருந்திருப்பாங்க. படிக்கிறதெல்லாம் படிச்சு அவங்களுக்கு வந்து மெடிக்கல் நீ ஊர்ல இங்க படிக்க கூடாது, உனக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்னு. இதுல இன்னொன்னு என்னன்னா, ஒரு பெண்மணி தடகள வீராங்கனையா மாறுறாங்க. அவங்க ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ல பங்கு பெறதுக்கு தமிழக அரசு அனுமதிச்சிருக்கு. ஸ்டேட் லெவல்ல அவங்க செலக்டிவ் ஆயிடுறாங்க, ஸ்டேட் லெவல் சாம்பியனா ஆயிடுறாங்க. ஸ்டேட் லெவல் சாம்பியன் ஆனோன்னா அடுத்து நேஷனல் லெவல் சாம்பியன்ஷிப்புக்கு போகும்போது அவங்க ரிஜெக்ட் செய்யப்படுறாங்க. நீ இந்தியன் சிட்டிசன் இல்லை, எப்படி நேஷனல் லெவல் சாம்பியனா வர முடியும், நாட் எலிஜிபிள்னு சொல்லி லாக் பண்றாங்க. தடகள ஓட்டப்பந்தய இது ஒரு பெண் வீராங்கனைக்கு இது நடந்துச்சு. ஏன்னா ஈழத்தமிழர் அப்படிங்கறனால. இப்ப இவங்க எல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க, என்ன குற்றம் செஞ்சாங்க? அவங்களாம் விரும்பி கூட இங்க வரல, அவங்க அப்பா அம்மாக்கள் வேற வழி இல்லாம குழந்தைய பாதுகாக்கணுமேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இப்ப கருணையற்ற நாடா இந்தியா? இந்த கேள்வியெல்லாம் நம்ம முன்னாடியே வச்சு பேசியிருக்கோம். இதுல என்ன இவங்களுக்கு இப்ப குடியுரிமை கொடுக்கறதுல என்ன தவறு ஆயிரப்போகுது? நம்ம தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கோம். இது அவங்களுக்குமான தாயக நிலப்பரப்பு தான், நடுவுல கடல் வந்து பிரிச்சிருக்கு. அப்ப இதை வந்து ஏன் நீங்க ஏத்துக்க கூடாதுன்னு சொல்லி இந்தியாவுக்கு பல கோரிக்கைகளை பல தமிழ் தேசியவாதிகள் காலங்காலமா வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப இனி கவுனிங்க, அவங்க எல்லாருமே தடுத்தது காரணம் என்னன்னா, அவங்க மேல எல்லாத்துலயும் அந்த கிரிமினல் ரெக்கார்டு இருக்கும். அந்த கிரிமினல் ரெக்கார்டு இருக்கனால அவங்களால படிச்சுட்டு வந்தாங்க கூட இங்க வேலை வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா கிரிமினல் ரெக்கார்டு இருந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு ஐடி கம்பெனில வேலை கிடைக்காது. படிச்சுட்டீங்கன்னு கூட வச்சுக்கோங்க, ஐடி கம்பெனில வேலை கிடைக்காது. ஸோ வேற வழி இல்லாம அவங்க வேற நாடுகளுக்கு போய் நாட வேண்டிய ஒரு சூழல்ல தான் இது வரைக்கும் இருந்தாங்க. படிச்சாங்க கூட வெளிநாடுகளில் போய் டாக்டர் ஆகிட்டு அங்கேயே ஏதாவது பொழப்ப போட்டுனாதான் உண்டுங்கிற மாதிரி அவங்க ஒரு நிர்பந்தத்துக்கு இருந்தாங்க. இனி இந்த நிர்பந்தம் இல்லை. அப்ப அதோடைய பொருள் என்னன்னா, அவங்க குடியுரிமைக்கான தகுதியை பெறுகிறார்கள். இனி இப்ப நல்லா கவனிங்க, இப்ப இந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்டு தான் அவங்களுக்கு குடியுரிமையை தடுக்குது. இப்ப இந்த கிரிமினல் ரெக்கார்டு இனி செல்லாது. 2015க்கு முன்னாடி, அந்த ஜனவரி 9ஆம் தேதிக்கு முன்னாடி இந்தியாவுக்குள்ள காலெடுத்து வைத்த அத்தனை பேருக்கும் அந்த கிரிமினல் ரெக்கார்டு தான் அவங்கள இந்திய குடியுரிமையை அப்ளை பண்றதுல இருந்து தடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்ப இந்திய குடியுரிமை பெறுவதற்கான அப்ளை பண்ணுவதற்கு அவர்கள் எலிஜிபிளாக மாறுவார்கள். ஆனா இன்னொரு சட்டம் அதை தடுக்குது. அதுதான் நம்ம நடுவுல வந்த ஒரு பிரச்சனை.
இந்த நாட்டுகள் இருந்து வந்திருந்தா குடியுரிமை கொடுக்கப்படும். அதுல இலங்கையை வந்து அவங்க வந்து அப்ரூட்டா கட் பண்ணியிருந்தாங்க. நம்ம என்ன சொல்றோம், இப்ப இவங்களுக்கு இங்க வாழ்றதுக்கு, படிக்கிறதுக்கு, வேலை செய்யறதுக்கு எல்லாம் எந்த தடையும் இல்ல. ஓகேங்களா? இப்ப நீங்க கவனிச்சிருப்பீங்க, என்ஆர்ஐஸ் இருக்காங்க, அவங்க வந்து சிட்டிசனா இந்தியன்ஸ் கிடையாது. பட் ஆனா எத்தனையோ என்ஆர்ஐஸ் வந்து இந்தியாவில படிச்சு, இந்தியாவில பார்ட்டிசிபேட் பண்ணி, இந்தியாவில வந்து மெடல் வாங்குறதோ இல்லை இந்தியாவில வந்து வேலை செய்யறதுக்கோ எலிஜிபிள் இருக்கு. ஆனா அதே போல இவங்க இப்ப ஓப்பனா சொன்னா இவங்க ஒரு என்ஆர்ஐ போல கன்சிடர் செய்யப்படுவாங்க. இப்ப என்ஆர்ஐஸ் எப்படி கன்சிடர் செய்யப்படுறாங்களோ அது மாதிரி இவங்க கன்சிடர் ஈழத்தமிழர்கள் கன்சிடர் செய்யப்படுவாங்க. இதுவே அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு ரிலீஃப். இது வந்து முழுமையான ரிலீஃப் நான் சொல்லல. ஆனா இதுவே இவ்வளோ காலதாமதத்துக்கு அப்புறம் தான் கிடைச்சிருக்கு. இதுல நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம உற்று நோக்கணும். குளோபலா இருக்கக்கூடிய நம்ம தமிழர்களுக்கான ஒரு அரசியல்ல இது ஒரு பெரிய மைல்கல். ஏன் மைல்கல் அப்படின்னா, இது வரைக்கும் இந்தியா ராஜபக்சேயோட கவர்மெண்ட் வந்து இனப்படுகொலை செய்தது அப்படிங்கிறத வெளிப்படையா ஒத்துக்கல. ஆனா தெரிந்தோ தெரியாமலோ இன்னைக்கு இந்த கட் ஆஃப் டேட் இவங்க வைக்கிறதுனால உலகத்துக்கு எதை அறிவிக்கிறாங்க, அந்த ஃபால் ஆஃப் தட் ராஜபக்சே இருந்த வரைக்கும் தமிழர்கள் அங்க சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அதனால அந்த பர்டிகுலர் டேட், ராஜபக்சே பதவி இழக்கிற அந்த பர்டிகுலர் டேட் அவங்க வைக்கிறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ராஜபக்சே அங்க செய்தது ஒரு ஜெனோசைட் என்றும், ராஜபக்சே அங்க செய்தது ஒரு முறையற்ற ஆட்சி என்பதையும் இந்தியா டைரக்டா அக்செப்ட் பண்ணலைனாலும் இந்த சட்டத்தின் மூலமா இன்டைரக்டா அதை அக்செப்ட் பண்ணுது. இதை உலக சட்டங்கள் மூலமா நம்ம ஈஸியா நிரூபிக்கலாம். இந்தியாவும் அதை ஏத்துக்குதுங்கிறது தான் இதோடைய பாயிண்ட். அப்படி ஒரு சமஞ்சே எடுத்துக்கலாம். அப்ப இந்தியா இன்னைக்கு ராஜபக்சே கவர்மெண்ட் அங்க பண்ணது ஒரு தவறான ஒரு விஷயம், அங்க நடந்தது ஒரு இனப்படுகொலைங்கிறதுக்கு ஒரு பக்கத்துல ஒரு வெளிப்படையா அதை ஓப்பனா ஸ்போக் அவுட் பண்ணலினாலும் அதுக்கு நெருங்கி வந்திருக்கிறாங்கிறது நம்ம வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் பார்க்கணும். ஒரு குளோபலா நம்ம ஒரு உலக அரசியல் பார்வையில இதை நம்ம வரவேற்கத்தக்கதை தான் பார்க்கணும். சரி, இது வந்து வரவேற்கத்தக்கதான். தமிழர்களுக்கு இந்த ஒரு இது நம்ம வரவேற்கணும். அண்ட் அட் த சேம் டைம் அவங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுப்பதற்கான ஒரு அழுத்தத்தையும் தமிழக அரசு கொடுக்கணும். இப்போ இதெல்லாம் ஓகே. பட் இந்த பிரச்சனைகள் இருக்கனால ஈழத்தமிழர்களுக்கு இன்னும் வந்து இந்த குடியுரிமை சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இன்னும் தடுக்கப்படுது. பட் சட்டத்தின் ரீதியாக எலிஜிபிளா வந்து அவங்களால உருவாக்க முடியும். ஏன்னா இப்ப அவங்க குற்றமற்றவர்களா மாறுறாங்க. இப்ப அவங்க வந்திருக்கவங்க யாருமே இல்லீகல் எமிகிரன்ஸா இனி இருக்க மாட்டாங்க, அவங்க எமிகிரன்ஸ். அந்த தடை விலக்கப்படுது. அவங்க குடியுரிமைக்கான ஒரு ஸ்டெப், ஒரு படி வந்து பக்கத்துல நெருங்கி வந்திருக்கு. அந்த இதை மட்டும் ஒரு சின்ன திருத்தத்தை பாஜக அரசு செய்தால் அவங்க இந்திய பிரஜைகளாக மாறுவதற்கு எந்த தடையும் இல்லை இந்தியாவில். ஸோ அதையும் இந்திய அரசு செய்து தமிழர்கள் மத்தியில ஒரு நன்மதிப்பை பெறணுங்கிறதா நம்ம வந்து இந்திய அரசுக்கு வைக்கக்கூடிய ஒரு வீடியோ. இது ஒரு தேங்கிங் வீடியோவாக கூட எடுத்துக்கலாம். சரி, இந்த ஒரு ஸ்டெப் வந்து அதுக்கு உலக தமிழர்கள் அப்படிதான் பாக்குறீங்க நீங்க. ஆமா, இது வந்து ஒரு இவ்வளவு ஆண்டுகளா இல்லைங்க. நீங்க அதுல ஈழத்தமிழர்கள் படுற அவதி இன்னைக்கு வந்து இப்ப நீ முகாங்கள்ல இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களை நீங்க முகாங்கள்ல வைக்க முடியாது. இனி அவங்களால வந்து வெளியில வர முடியும், வாடகை எடுத்து தங்க முடியும். அவங்க இனிமேல் அவங்களோட பொருளாதாரத்தை உருவாக்கி கொள்ள முடியும். இத்தனை மணிக்கு இங்க உள்ள வரணுங்கிற அந்த சட்டங்கள் எல்லாமே தவிடுபடி ஆகுது. எவ்வளவு பெரிய ரிலீஃப்ங்க இது. இதை இன்னும் துரிதப்படுத்தி தமிழக அரசு உடனடியாக ஈழத்தமிழர்களுக்கு வீடு கொடுக்கணும். இப்ப நம்ம கையில கவர்மெண்ட் இருந்தா நமக்கு அதை பண்ணிருப்போம். நம்ம கையில கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா ஈழத்தமிழர்களுக்கு தனியா குடியிருப்புகள் கொடுத்து வீடு கொடுத்துருக்கோம். தமிழக அரசு அதை செய்யணும். அப்ப செய்யறாங்களா இல்லைன்னு தெரியல நமக்கு. ஏன்னா இப்ப அவங்களுக்கு என்ன வாழ்வாதாரம்? இப்ப வரைக்கும் எதுவும் இல்லை. அவங்களால இது வரைக்கும் எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்லை, அவங்களுக்கு எதுவுமே இல்லை. இப்பதான் அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை வாய்ப்பு கொடுக்கலாம்ல. இப்ப அவங்களுக்கு படிச்சு அவங்களோட இதை அங்கீகரிக்காம இருந்தவங்களுக்குலாம் வந்து கவர்மெண்ட் வேலை கொடுக்கலாம்ல. எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதுல அவங்க இருக்கிறதுக்கு ஒரு இருப்பிடம் அது முக்கியம். இப்ப அவங்க இவ்வளவு நாள் அவங்களுக்கு இருப்பிடம் இல்லை, ஒரு இருப்பிடத்தை கொடுக்கலாம்ல. இதெல்லாம் தமிழக அரசு பண்ணணும். ஆனா தமிழக அரசு என்ன பண்ணுது? எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கு. இதை பத்தி எதுவும் பேச்சே இல்லை. இதை பத்தி பேச்சே இல்லை. தமிழக அரசு தான் பேசலைன்னா தமிழ் தேசியவாதிகளும் பேசல. ஏன்னு தான் தெரியல. ஏங்க, நம்ம ஒண்ணு பண்றோம், நம்ம மக்களுக்கு நன்மை நடக்கிறதுக்காக தான் நம்ம அரசியல் பண்றோம். இந்த அரசியல் எதுக்கு பேசிட்டு இருக்கோம்? தமிழர்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது நம்ம அரசியல். இந்த இடத்துல இது முழுமையான தீர்வுன்னு நானும் சொல்லலை, இது முழுமையான தீர்வுன்னு எடுத்துக்கல. ஏன்னா அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும், அதுக்கு தான் முழுமையான தீர்வு. ஆனா அதை நோக்கிய முதல் ஸ்டெப்பு குறைஞ்சபட்சம் அவங்கள குற்றவாளியா நடத்தாம, குற்றம் புரிந்தவர்களா நடத்தாம, அவங்கள உண்மையாவே ஒரு விக்டிமா பார்க்கக்கூடிய இடத்துக்கு இந்தியா இப்ப நகர்ந்துருக்குல்ல, நம்ம வரவேற்கணும். ஒரு ஸ்டெப் அவன் இப்படி இறங்கி வந்தானா வாங்கன்னு சொல்லணும். அவனை திரும்ப திரும்ப நம்ம அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது இந்த பகை வந்து தீராது. ஒரு ஸ்டெப் அவங்க இறங்கி வராங்கன்னா ஆமா இது கரெக்ட், இந்த டெசிஷன் கரெக்ட், இன்னைக்கு இது பிஜேபி கவர்மெண்ட் இந்த டெசிஷன் எடுத்திருக்கு, வரவேற்கத்தக்க டெசிஷன்.
இப்ப அவங்களுக்கு வந்து அந்த குற்ற வழக்குகள்ல இருந்து அவங்க வெளியில வராங்க. இது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு வாழ்க்கைக்கான ஒரு தொடக்கத்தை உருவாக்கும். அடுத்தது நம்மளோட வேலை என்னன்னா, தமிழக அரசு இந்த மாதிரியான சலுகைகள் கொடுத்து அவங்கள தூக்கி விடணும். இப்ப அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் அவங்களுக்கான இதையும் கொடுத்து தூக்கி விடணும். அதை தமிழக அரசு தான் செய்ய முடியும். இனி வந்து மத்திய அரசு படி சொரிஞ்சிட்டு இருக்க தேவையில்லை. இதை நீ செய்யல, அதை நீ செய்யல, இப்ப நீங்க செய்யுங்க. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம மத்திய அரசு கிட்ட இந்த ஒரு என்ஐஏல இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷனையும் நீக்கிட்டோம் அப்படின்னா அவங்க குடியுரிமை பெற்ற தமிழ்நாட்டு குடிமகன்களாக அறியப்படுவார்கள். முடிஞ்சதுல ஈழத்தமிழர்கள் இத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் தவித்து கொண்டிருந்த ஈழத்தமிழர்களுக்கு ஒரு தீர்வு அமையும். ஒரு ஸ்டெப் ரிலீஃப் இது. அப்படிதான் நம்ம பார்க்கணும். இன்டைரக்ட் சிறையில இருந்து வெளில வந்திருக்க மாதிரி எடுத்துக்கலாம். பெயில் மாதிரி வச்சுக்கோங்க. வழக்கு முடியல, பட் பெயில் கிடைச்சிருக்கு. ஸோ அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஃப்ரீடம் ருசிக்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. எனக்கு என்னன்னா, நாங்க பேசணும், மற்றவங்கலாம் வந்து பேசலங்கிற அப்படி இல்லை. ஆனா நிறைய தமிழ் தேசியவாதிகளை வந்து டேக் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் வலைதளத்துல உங்களையும் உட்பட இது வந்து போட்டுட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு ஜென்ரலா ஒரு ஊடகவியலாளரா என்கிட்ட இருக்கிற கருத்துனால ஒரு காணொலி பண்ணல, நீங்க ரொம்ப நாளா அதை பண்ணணும்னு பேசிட்டு இருக்கீங்க, நம்ம இன்னைக்கு நேரம் இல்லாத பண்ண. ஆனா மத்தவங்களும் அதை பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வச்சு நம்ம அரசியல் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு நல்ல பேராவது வாங்கிக்கலாமேன்னு பல பேரோட காணொலிகளால வந்து திமுக அரசாங்கம் ஒரு அரசியலாவது கையில எடுத்திருப்பாங்க. ஏன் எல்லாரும் பேசலன்ற ஒரு திமுக அரசு வந்து கவனம் செலுத்தணும். சும்மா வந்து அடுத்தவங்களை கடிக்கிறது கொதறதுலே இருந்தா எந்த நல்லதையும் அவங்களால செய்ய முடியாது. நம்ம வைக்கிறது என்னன்னா, இப்ப ஈழத்தமிழர்களுக்கு உண்மையாவே ஒரு நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு கதவுகள் திறந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா தானே ஈழத்தமிழருக்கு இவங்களும் பண்ணாங்கன்னு அட்லீஸ்ட் சொல்லிக்கோங்க. நீங்க எதமோ அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்து ஸ்டிக்கர் கூட ஒட்டிக்கோங்க, பிரச்சனை இல்லை. எல்லா வீட்டுக்கு முன்னாடி ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க, அட்லீஸ்ட் கட்டி கொடுங்க. இப்ப அவங்க வெளியில வருவாங்க. இப்ப அவங்களுக்கு இனிமே முகாம்கள் தேவை கிடையாது. நீங்க சிறப்பு முகாம்னு போட்டு தமிழக அரசு என்னென்ன கொடுமைகள் பண்ணுச்சுங்கிறது தெரியும். அது ஒரு தனி சப்ஜெக்ட். இப்ப சிறப்பு முகாம்கள் இருந்து அவங்க வெளியில வராங்கல்ல, அப்ப அவங்களுக்கு எங்க போய் தங்குவாங்க? இப்ப ரோட்டுக்கு வரதா? அப்போ அவங்களுக்கு என்ன? அப்போ அவங்களுக்கு ஒரு வீடு வேணும். அந்த ஒரு வீடை கட்டி கொடுங்க. ஈழத்தமிழர்களுக்கு ஒரு முகாம்கள் வச்சு கொடுங்க. ஒரு காலத்துலங்க தமிழ்நாட்டுக்கு வந்து பர்மா தமிழர்கள் அங்கிருந்து விரட்டி விடப்பட்டாங்க. அப்ப பர்மால இருந்து வரும்போது அவங்களுக்கு சொத்து இல்ல, சுகம் இல்ல. அப்ப தமிழக அரசு என்ன பண்ணுச்சுன்னா இடங்கள் கொடுத்துச்சு. இடங்கள் கொடுத்து இங்க வீடு கட்டி வாழ்ந்துக்கோங்க. அப்ப என்ன பண்ணா ஆரம்பத்துல டென்ட் கட்டுவாங்க. அப்புறம் அது இடம் கொடுத்துருக்காங்கன்னா அங்க அப்படியே ஏதாவது தொழில் பண்ணி அவங்களா வீடு கட்டி அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க. நீங்க அதனாலதான் பர்மா காலனிங்கிற பேர்ல எல்லாம் இங்க இருக்கும். நீங்க இப்ப வடசென்னையில இருக்கும், செங்குன்ற பகுதிகளிலும் இருக்கும். வியாசர்பாடி, செங்குன்றம் இந்த பகுதிகள் எல்லாம் கவர்மெண்ட் தான் இடம் கொடுத்துச்சு. கவர்மெண்ட் இடம் கொடுத்து இந்த இடத்த நீங்க வந்து செட்டில் ஆயிக்கோங்கன்னாங்க. அப்புறம் அவங்க செட்டில் ஆயிட்டு அப்படியே இன்னைக்கு வந்து இருக்கும். நீங்க அத்தோ சாப்பிடணும்னா நீங்க அங்க போய் சாப்பிட்டு வரலாம். அப்ப அந்த ஒரு ஸ்டெப் வந்தாங்களா. இப்ப அதே மாதிரி ஈழத்தமிழருக்கு ஒரு இது இறங்கி வாங்க, ஒரு இடத்த கொடுங்க. இடத்த கொடுத்து இங்க வந்து நீங்க காலனியா ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஒரு ஆளாளுக்கு ஒரு சில சென்ட், ஒரு 5 சென்ட் அது மாதிரி நிலம் ஒதுக்குங்க. அவங்க அங்க வீடு கட்டிக்குவாங்க. சம்பாரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்குவாங்க. நீங்களே கட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வீடுனாச்சும் ஒரு இடத்தனாச்சும் கொடு, அலாட் பண்ணு. அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் ஏதோ ஒன்று சேர்ந்து கூட ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ முயற்சி பண்ணி கூட அவங்களுக்கு ஏதோ உதவிகள் செஞ்சு ஏதாவது ஒரு பேஸ் நீ கொடு. எதுவுமே கண்டுக்காம அப்படியே சுத்துறீங்களே, எனக்கு அதான் எனக்கு புரியல. ஒரு அடிப்படை இறங்கி வரணும்னா அது கூட இல்லை உங்களுக்கு. இதுதான் ஏன்னா அவங்களுக்கு வாக்கு இல்லைல்ல, இவ்வளவுதான் விஷயம். இவங்களை வச்சு என்ன அரசியல் பண்றது? இவங்களுக்கு ஒரு வாக்கு இருந்துச்சுன்னா அசால்ட்டா இதை பண்ணலாம். இதுதான் இங்க இருக்க பிரச்சனை. அதுல இருந்து புரிதலோட வரணும். அவங்களுக்கும் குடியுரிமை என்பது கிடைக்கணும். அதுதான் நம்மளோட இது. தமிழக அரசு அதுக்கான முன்னெடுப்புகளை எடுக்கணும் சொல்றோம். முதல்வர் வந்து வெளிநாடு போனாரு, ஜெர்மனி, யூகேலாம். அங்க வந்து நம்ம தமிழர்கள் மட்டும் இல்லாம ஈழத்தமிழர்களையும் தான் வந்து சந்திச்சாரு. அவங்களை யாராவது இது பத்தியும் பேசியிருந்தாங்களா, இல்ல அவருக்கு ஏதாவது நினைவு வந்து ஏதாவது பண்றாரா அப்படிங்கிறத கூட பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஈழம் சம்பந்தப்பட்டு இன்னொரு செய்தியை நான் வந்து படிக்க நேர்ந்தது. அதை குறித்து உங்ககிட்ட வந்து கேட்கிறேன். இலங்கையோட அதிபர் வந்து பாத்தீங்கன்னா கச்சத்தீவுக்கு முதல் முறையா ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்து முதல் முறையா கச்சத்தீவுக்கு வந்து போறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்க ஆதரவு கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ, உண்மையா வந்து பேசுவோம். ஒரு நடிகர் கட்சியை தொடங்கி தன்னுடைய மாநாட்டில் வந்து அதை வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையா நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் தாவேக்காவோட மதுரை மாநாட்டில் வந்து பேசுறாரு. அதற்கப்புறம் நான் இதை எப்படி பாக்குறேன்னா, ஒரு அரசியல்வாதி இங்க வந்து முழங்குறதோட ஒரு நடிகருக்கு ஃபேன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்களவர்களையும் வந்து விஜய்க்கு ஃபேன்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பெரிய பேசு பொருளா மாறுறதுனால தன்னுடைய அரசியல் ஒரு இருப்பை நிரூபிக்க மட்டும் இல்லாம இது எங்களுதுதான் அப்படின்னு தங்களோட கண்ட்ரியோட நிலைப்பாடு காட்டுறதுக்காக ஒரு மெசேஜா ஒரு போனாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு பாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? அனுராதா திசாநாயக்கா அங்க டைரக்டா விசிட் அடிச்சாங்க. இப்ப இன்னும் நான் சொல்றேன், இப்ப நம்ம முன்னாடி பேசணும்ல, அதற்கும் இதுக்கும் ஒரு டைப் இருக்கு. அது எப்படி இல்லாம இருக்கும்? டைப் இருக்கு. அதுதான் இந்த குளோபல் பாலிடிக்ஸ். அதுதான் இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து என்னன்னா, 2 தரப்புல இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களும் சரி தமிழக தமிழர்களும் சரி ஒரு விஷயத்தை நீங்க உள்வாங்கணும். அது ஒரு தமிழ் தேசியவாதினால தான் அதை பேச முடியும். என்னன்னா, இன்னைக்கு நீ இருக்கிறது
உன்னை அடிமைப்படுத்தி உன்னை இனப்படுகொலை செய்த ஒரு நாட்டுக்குள்ள. இன்னைக்கு நான் இருக்கிறதும் ஏதோ ஒரு விதத்துல என்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்குள்ள. என் மொழிக்கு இங்க உரிமை வந்து மறுக்கப்படுது, இதெல்லாம் பிரச்சனை இருக்கு. ஆனா என்னை விட நீ அதிகமா பாதிப்புக்குள்ளானவன். ஆனா எனக்கு இந்தியாவுக்குள்ள அந்த அளவுக்கு பாதிப்புகள் வரலைனாலும் பாதிப்புகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பாதிப்புகளே இல்லாம இருந்திருந்தா நான் இந்திய தேசியவாதியா தான் இருந்திருப்பேன். கரெக்டா? தமிழ் தேசியவாதியா இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? காரணம் தமிழர்களுக்கு இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தினால சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருக்கவே செய்யுது. மாற்றாந்தாய் மனப்பான்மை இருக்கு. அந்த பிரச்சனைகள்னால எங்களுக்குள்ள இங்க முரண்கள் இருக்குது, சண்டைகள் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒண்ணு. ஆனா ஈழத்தமிழர்களை பொறுத்த வரைக்கும் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் இங்க அழிவு பாதையில போனாங்க. இங்க ஈழத்தமிழர்கள் என்று சொல்வதில் நான் இஸ்லாமிய தமிழர்களையும் சைவ வைணவ தமிழர்களையும் நான் பிரிச்சுலாம் சொல்லல. அங்க இஸ்லாமிய தமிழர்களுக்கும் அது நடந்துட்டு தான் இருக்கு. இதை வந்து நீங்க வந்து மறுத்துட்டு அலையறீங்க. ஈஸ்டர் பாம்பிங் நீங்களா வச்சீங்க, உங்க மேல பழி விழுந்துச்சா இல்லையா? வெச்சவன் யாரு? ஆதாரப்பூர்வமா மாட்டினானா இல்லையா? அப்ப நோக்கம் என்ன? இதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு வந்து உட்காந்து உடனே போயிட்டு அந்த அனுர தசநாயக்காக்கு போய் சால்ரை அடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஒரு செகண்ட் யோசிங்க. ஒரு மார்க்சிஸ்ட் மாதிரியா நடந்துக்கிறாரு. மார்க்சிஸ்ட் மாதிரி நடந்துட்டா இந்த அதே அனுர தசநாயக்கா செம்மணி பகுதியை தாண்டி தானே கச்சத்தீவுக்கு போனாரு. செம்மணியில கொலை செய்யப்பட்ட மக்களுடைய அங்க எடுத்துக்கொண்டிருக்க இடத்தை தாண்டி தானே அனுர தசநாயக்கா போனாப்ல. அதை தாண்டி வேற ஏதாவது வழி இருக்கா? அதே ரோடு தான், ஒரே ரோடுங்க. ஈழத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும். நாங்க போனதில்லை, ஆனா நீங்க எல்லாம் வாழ்றீங்க, உங்களுக்கு தெரியாதா? கச்சத்தீவுக்கு போகணும்னா ரோட்வேல எந்த வழியில போயாகணும்? செம்மணி பக்கத்துல தோண்டிட்டு இருப்பாங்க, அதை தாண்டி தான் அவர் போயிருக்காரு. நின்னு பார்த்தாரா? நின்னு ஒரு விசிட் போனாரா? ஏன் பண்ணல? இதுக்கு நீ பதில் சொல்லு. இதுக்கு நீ பதில் சொல்லு. எப்படி நீங்க பாத்தீங்கன்னா அனுர தசநாயக்கா நீங்க மார்க்சிஸ்டா பாக்காதீங்க, அவரை சிங்களவரா தான் பார்க்கணும். என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு சிங்களர். அவர் சிங்கள இனத்துக்கு தான் விசுவாசமா இருப்பாரு. அவரோட பீரியட்ல இவ்வளவு பெரிய இனப்படுகொலை நடந்திருக்குங்கிறதுக்கான ஆதாரங்கள் தோண்டி எடுக்கப்படுகிறது. அது உலக அளவுல பேச்சு பொருளாயிருக்கு. ஒரு நாள் கூட விசிட் அடிக்கல. உலகம் முழுக்க பேச்சு பொருளுங்க. செம்மணியில ஒரு குழந்தையோடைய பச்சிலம் குழந்தையோடைய எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்கு. ஸ்கூலுக்கு போற ஸ்கூல் பேக்கோட, அதுவும் அந்த செஞ்சிலுவை சங்கம் கொடுத்த பேக், குழந்தைங்க படிக்கிறதுக்கு செஞ்சிலுவை சங்கம் கொடுத்த ஒரு பேக், ஒரு ப்ளூ கலர் பேக். அந்த பேக்கோட ஸ்கூலுக்கு போன ஒரு குழந்தை, சின்ன பையன், ஒரு 7-8 வயசு பையன். அந்த சின்ன பையனுடைய எலும்புக்கூடு கிடைக்குது, பேக்கோட கிடைக்குது. ஸ்கூலுக்கு போன பையனை கொண்டிருக்கானுங்க. ஸ்கூலுக்கு போன பையன் என்ன தீவிரவாதியாடா? உனக்கு கொலை பண்ணி போட்டிருக்க. இன்னைக்கு அது வெளியில வருது, உலகம் முழுக்க பேச்சு பொருளாகுது. ஒரு உண்மையான மார்க்சிஸ்ட், மக்களுக்கான அரசியல் செய்யறவன், தமிழர்களையும் சிங்களவர்களையும் தனது 2 கண்களாக பார்க்கிறவன்கிறதெல்லாம் மேடையில பேசுற நபரு அங்க விசிட் கொடுத்துருக்கணுமா கொடுத்துருக்க கூடாதா? சரி, நீ விசிட் கொடுக்கல, இதுக்காக போறீல, போற வழியில சைட்ல இருக்குது, கார்ல தான் போற, உன் பெட்ரோல் கார்ல போகுது, 2 பக்கமும் செம்மணி போத மனித இடுகாடு, இறங்கி போய் பாக்குறதுக்கு உனக்கு என்ன கேடு? இல்ல, பெரும்பான்மை சிங்களவர்கள் மூடி மறைக்கிறாங்களா இல்லையா? அதாவது கண்டுக்க மாட்டாங்க, ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. அது ரெகக்னைஸ், இப்ப அவர் போய் இறங்கிட்டா செய்திங்க, அது அந்த இடத்துல போய் அவர் ரெகக்னைஸ் பண்றாரு அப்படின்னா அது செய்தி, உலக அளவுல செய்தி. அது அவங்க முன்னோர்கள் பண்ண தப்ப அவர் வந்து ஒத்துக்கிற மாதிரி ஆயிரும். அப்ப அங்க சிங்களவன் கொலை பண்ணதை வந்து மறைக்கிறாரா இல்லையா? அப்படி ஒரு இல்லைங்கிற மாதிரி தானே கடந்து போற. போய் கச்சத்தீவுல போய் உட்கார்ற, சரி போய் உட்கார்ற, ஓகே. இது இந்த இப்ப செம்மணிக்காக பேசிக்கிட்டு இருக்க ஈழத்தமிழர்களுக்கு இதை வச்சு நீங்க என்ன அனுர தசநாயக்கா என்ன சொல்லுவீங்க? நல்லவன் சொல்ல போறீங்களா? அனுர தசநாயக்கா நல்லவன், பாரிசாலன் போன்ற தமிழ் தேசியவாதிகள்லாம் கெட்டவன்னு சொல்ல போறீங்களா? என்ன புரிதல் இருக்கீங்க? சரி, கச்சத்தீவு விஷயம், புலிகள் அங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தப்ப கூட இந்த பிரச்சனையே இல்லையே. ஏன்? புலிகள் ஆட்சியில இருந்த கிழமை 2 பக்கமும் மீனவர்கள் இருந்தாங்க, 2 பக்கமும் மீனவர்கள் இருந்தாங்க. ஏன் அந்த பிரச்சனை இல்லை? இன்னொன்னு, புலிகளுக்கு அதிகமாக ஆதரவாக இருந்த சமூகம் என்ன? தமிழ்நாட்டில் மீனவர் சமூகம். எல்லா விஷயங்களும் அப்படித்தானே போகும். தமிழ்நாட்டில் எத்தனை மீனவர்கள் அவங்களுடைய ஆயுதங்களை மீனவ படகுகள் மூலமாக தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு வந்து அதை வந்து புலிகள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க, கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆயுதங்கள் மட்டும் இல்லை, எல்லாமே உணவுப் பொருட்கள், சில தானிய வகை பொருட்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு பாலமாக இருந்தது. நம்ம எல்லாமே ரத்த சொந்தம். இந்த ரத்த சொந்தத்துல உங்களோட நேரடியாக தொடர்பில் இருந்த ரத்த சொந்தம் யாரு? நீர்ப்பாலம். நீர்ப்பாலமாக ரத்தத்தோட ரத்தமாக கலந்திருந்தவர்கள் மீனவ பெருமக்கள். இப்ப கரைக்கு இந்த பக்கம் இருக்கிற மீனவனும் கரைக்கு அந்த பக்கம் இருக்க மீனவனும் ஒரே சமூகம், ஒரே சாதி, ஒரே குடி.
மாறி மாறி பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிற முறை கொண்டவங்க 1000 வருஷமா. என்ன உங்களுக்குள்ள பகை வந்துருச்சு இன்னைக்கு? பகையை உருவாக்குறான் சிங்களவன், பகையை உருவாக்குறான் சிங்களவன். தெளிவா சொல்லிட்டேன். நம்ம இயக்கத்துடைய ஆரம்ப நிலையில நம்ம பேசும்போது நான் தெளிவா சொல்லியிருக்கேன். தமிழகமும் தமிழீழமும் ஒரே நிலப்பரப்பு, நடுவில் இருக்கக்கூடிய கடலும் தமிழர் கடல். இது தமிழர்களுக்கு தான் முழு உரிமை உண்டு. இன்னைக்கு பிரச்சனை என்ன? தமிழக மீனவர்கள்ட்ட படகுகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அவங்களுடைய வலை பின்னல் வந்து ஒரு சில தடை செய்யப்பட்ட வலை பின்னல்களை வந்து தமிழக மீனவர்கள் பயன்படுத்துறாங்க. அதனாலதான் பிரச்சனை அப்படிங்கிறத சொல்றீங்க. இங்க அந்த பிரச்சனை வந்து இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. தமிழக மீனவர்கள் நிறைய பேர் வந்து அந்த ரெட்டை தடையோட கீழே போய் எடுக்கிற அந்த வலைகளை பயன்படுத்துறாங்க. அது தடை செய்யப்பட்டு இருக்குதான். ஆனா அதை யார் இங்க அனுமதிக்கிறா? அனுமதிக்கிறவர் திராவிடன். இங்கதான் அந்த வலைகள் இருக்குது. அந்த வலைகள் போடுறாங்கன்னா இந்த திராவிட அரசு நினைச்சா அதை தடுக்க முடியும். திராவிட அரசு நினைச்சா, இந்திய அரசு நினைச்சா அதை தடுக்க முடியும். ஏன் அதை தடுக்கல? ஏன்னா இந்த ஒரு முறைகேடை பயன்படுத்தி தமிழக மீனவர்களுக்கும் ஈழ மீனவர்களுக்கும் தமிழீழ மீனவர்களுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தலாம். ஒரு நெட்டு வச்சு அந்த அரசியலை வந்து உயிர்ப்பாவே வச்சிருக்கலாம். சரி, இப்ப அதே நெட்டை ஈழத்தமிழ் மீனவர்கள்ட்ட கொடுத்துட்டா நீங்க உங்களுக்கு கோவம் வருமா? புரியுதா நான் சொல்றது? வராது. உங்களுக்கு என்ன, அதிகமா மீன் பிடிச்சா நல்லதுதான் நினைப்பீங்க. யாரும் வந்து அப்படியே இயற்கையில இருக்க மீன் வளத்தெல்லாம் அழிச்சிடறாங்க போயிடறாங்க. அதெல்லாம் வந்து மனுஷனுக்கு ஓப்பனா நான் சொல்றேன், வெளிப்படையா நான் சொல்றேன், தன்னுடைய குடும்பம் வாழணும் அப்படின்னா மனுஷன் செல்ஃபிஷா தான் யோசிப்பான். அது எந்த இனமா இருந்தாலும் சரி, தமிழ் இனமா இருந்தாலும் சரி, வேற இனமா இருந்தாலும் சரி. அதனால அப்படியே உலகத்தை நேசிக்கக்கூடியதுன்னா அப்படிலாம் நான் யாரையுமே சொல்ல மாட்டேன். கவர்மெண்ட் தான் யோசிச்சுட்டு இந்த இடத்துல மீன் தொடர்ச்சியை இவங்க இப்படி படிச்சுட்டு இருந்தாங்கன்னா மீன் வரப்பு குறைஞ்சு போயிடும், அதனால நம்ம சில தடைகளை வைக்கணும், சில ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும்னு கவர்மெண்ட் தான் பிளான் பண்ணி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரணும். அப்ப மீனவர்கள் இந்த மாதிரி வலைகளை வந்து வச்சிருந்தா நீ கவர்மெண்ட் தான் போய் தடுத்துருக்கணும். அது இந்தியன் கவர்மெண்ட் செய்யாது. ஏன்னா அவங்களோட நோக்கம் என்னன்னா உங்களுக்கு அங்க மோதல் வரணும். அப்ப இது ஏற்கின்றது. அன்னைக்கு ஏன் வந்து புலிகளுக்கு இருக்கும் போது தான் அதே வலையை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. புலிகள் இருந்த காலகட்டத்தில் கூட தமிழக மீனவர்கள் அதே வலையை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா புலிகளுக்கு வேற விஷயங்கள்ல தமிழக மீனவர்கள் சப்போர்ட்டா இருந்தனால புலிகள் அதை பெருசுபடுத்தல. இப்ப புரியுதுங்களா? ஒரே இனங்க, அதுதாங்க ஒரே இனம். புலிகள் அதை பெருசுபடுத்தல. சப்போஸ் புலிகள் ஒரு கவர்மெண்ட் அங்க ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? தமிழக அரசு கிட்ட பேசி பேச்சுவார்த்தை பண்ணி இதை வந்து நிப்பாட்டுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள்கிட்ட சொல்லப்பட்டு இது கன்சர்ன் ஆக்கப்பட்டு அது சரி செய்யப்படும். ஆனா இன்னைக்கு அது சரி செய்யற இடத்துல தமிழர்கள் இங்க இல்ல. இங்க தமிழக அரசு வந்து திராவிடர் கையில இருக்கு. அது தமிழர்கள் கைக்கு வரும்போது இது சரியாயிரும். இது ஒரு சாதாரணமான விஷயம். சரி, இங்க அடுத்துக்கு வருவோம். கச்சத்தீவு யாருக்கு ஆனது நிலம்? கச்சத்தீவு யாருக்கான நிலம்? தமிழர்களுக்கான நிலம். தமிழர்களுக்கான கச்சத்தீவுல ஒரு தமிழன் வந்து இது எனக்கானதுன்னு சொன்னா ஏற்கலாம். ஒரு சிங்களவன் வந்து எனக்கானதுன்னு சொன்னா எப்படி ஏற்க முடியும்? அவனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் யாரா? அவன் யாரு? அவன் வரான், இங்க உட்காந்து சப்போர்ட் பண்ணிட்டு அலையறீங்க. ஆனா அந்த நாட்டுடைய ஜனாதிபதி அதிபர் அதுதானே அப்படிதானே சொல்ல வர. அதுக்குள்ள அதாவது உன் கூட இருந்த ரத்த சொந்தங்களை கொன்று ஒழித்த அந்த நாடு இன்னைக்கு ஓ நாடாயிருச்சா? அப்ப என்ன மாதிரியான புரிதல் இருக்கீங்க? உலகம் முழுக்க புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய தமிழர்கள், ஒரு நடிகை, ஒரு சினிமால நடிக்கிற நடிகை, அவங்க நடிக்கிற அந்த சினிமாவுக்கு நமக்கு உடன்படலை. அதுவே தவறான ஒரு நாடகம் தான். பேர் எனக்கு மறந்துருச்சு. ஒரு இங்கிலீஷ் நெட்ஃபிளிக்ஸ்ல வர ஒரு சீசன்ல ஒரு பெண்மணி நடிப்பாங்க. அவங்க ஈழ தமிழர். அவங்க வந்து தன்னோட ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லும்போது தன்னை ஸ்ரீலங்கன் அப்படின்னு சொன்ன நான் விரும்பல. நான் வந்து தமிழ் ஐடென்டிட்டி தான். ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்றது வந்து என்ன கொன்ன ஒரு ஐடென்டிட்டியை அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க. ஏன்னா தமிழ் ஐடென்டிட்டி தான் சொல்லணும், நான் ஈழத்தமிழர் அப்படின்னு சொல்லி அவங்க ஐடென்டிட்டியா ஸ்ட்ராங்கா வச்சாங்க. அந்த புரிதல் வந்து இலங்கையில இருக்கக்கூடிய ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இருக்கா இல்லையா? புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்களுக்கு அந்த புரிதல் இருக்கு. புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் ஃபுட்பால் டீம்ல போய் விளையாடுறாங்க. அப்ப வந்து ஸ்ரீலங்கன் கொடியை தூக்கிட்டு போல, தமிழீழ கொடியை தான் தூக்கிட்டு போறாங்க. ஆனா ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம்ல இருக்கிற கொடியை வந்து இன்னும் அதுலயும் புலம்பெயர்ந்த ஒரு சில புரிதல் அற்ற நபர்கள் ஸ்ரீலங்கன் கொடியை தூக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறான். ஏன்னா அது கிரிக்கெட் போதை மண்டைக்கு ஏறனோடனே அவனோட இனத்தை கொன்ன கொடியவே தூக்கிட்டு அலைறான். இந்த கொடியை வச்சுட்டு தாண்டா அவன் வீட்டுக்கு பூந்தாவன். இந்த கொடியை வச்சுக்கிட்டு தான் அவன் வீட்டுல இருக்க பெண்களை அவன் கைப்பிடிச்சு இழுத்தான். இந்த கொடியை வச்சுதான் அவன் குழந்தைகளை பூட்ஸ் கால போட்டு மிதிச்சு கொன்னான். இந்த கொடிகளை வச்சுக்கிட்டு தான் உன்னோட அக்காவையும் உன்னோட தங்கையையும் உன்னோட தாயையும் வன்பு நடந்தான். அந்த கொடியை எப்படி மாறல சூக்கி சுமக்க முடியுது? எனக்கு வர கோவம் உனக்கு வரலையே, எனக்கு அதான் பிரச்சனை. ஏன் அங்க நடந்த துயரம் என் செவிகளில் விழுந்தது, அங்கு நடந்த துயரம் உன் கண்களில் பட்டது. உனக்கு எப்படி வந்து இது பண்ண ஏத்துக்க முடியாத?
ஒரு போய் அனுர தசநாயக்கங்கிற ஒரு ஒண்ணுக்காகாத பையன் அவன் மார்க்சிஸ்ட் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கான். அவனுக்கு சப்போர்ட்டா வந்து தமிழர் கிடைச்சிட்டு இருக்க. அவன் சிங்களனா அவன் கண்ணுக்கு தெரியலையா? அவன் எப்படி தமிழன்? ஆனா ஒரு நாட்டின் கட்டமைப்புக்குள்ள அவங்க மாட்டி இருக்கிறதுனால அந்த அரசியல் அதுதான் உன் புரிதல் பிழை. அதுதான் உன் புரிதல் பிழை. அப்புறம் எதுக்கு நோண்டி எடுத்துக்கிட்டு இருக்க? நீ எதுக்கு நீ செம்மணியில நோண்டிட்டு இருக்கப்ப? அது உன் நாடு நான் எடுத்துக்க வேண்டியதானே? எதுக்கு மாவீரர் தினம் ஒவ்வொரு மாவீரர் தினத்துக்கும் போயிட்டு அவன்கிட்ட அவன் என்ன பண்றான்? அவனை சரி அனுர தசநாயக்க வந்தாப்புல மாவீரர் தினத்துக்கு என்ன நடந்துச்சு? அப்படியே அனுமதியில அப்படியே எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா? எவ்வளவு ரகலை பண்ணியா இல்லையா? பண்றவன் யாரு? சிங்கள வேண்டிக்குமே சிங்களன், தமிழ் என்னைக்குமே தமிழன். இதுல முதல்ல புரிதல் வளர்த்துக்கோ. புரிதல் இல்லாம கிறுக்கு பயிலாட்ட சுத்தாத. இது நாங்க ஒரு மொத்த ஈழத்தமிழர்களும் சொல்றேன். புரிதல் இருக்கணும். இது கச்சத்தீவு என்பது தமிழர்களுடைய நிலப்பரப்பு. அது தமிழக மீனவருக்கும் சொந்தம், ஈழத்தமிழ் மீனவர்களுக்கும் சொந்தம். அது 2 பேருக்கும் சொந்தம். அது தமிழ் இனத்துக்கு சொந்தம். அங்க ஒரு சிங்களனை அனுமதிக்கிறதுக்கு அவனுக்கு ஆதரவா ஈழத்தமிழர்கள் நிக்கிறத எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? அங்க சிங்கள எப்படி கால் வைக்கலாம்? அங்க இந்தியா போய் கால் வைக்கிறது மட்டும் நாங்க கேட்கிறோமா? நாங்க அது வந்து பெருமைன்னு நாங்க சொல்லுவோம். நீங்க நம்புறியா? பிரச்சனை தான் வரும். எங்களுக்கு அது பெருமை அல்ல. இந்தியா போய் அங்க கொடி நாட்டுறதை வந்து எங்களை பெருமையா நாங்க எடுத்துக்கல. இன்னைக்கு நாங்க சொல்றோமா இல்லையா? நீ யாரு அந்த நிலப்பரப்பத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு நாங்க பேசுறோமா இல்லையா? தாரை வார்த்ததுக்கு யார்? நீ யாரு அதை தாரை வார்க்கறதுக்கு? கேட்டா இவங்க இந்த பக்கம் இருக்க கடலை வாங்கிட்டு அந்த பக்கம் இருக்க நிலத்தை கொடுத்தாங்கன்னு நீங்க பேசிட்டு இருக்க. இவன் யாரு? நம்ம நிலத்தை பங்கு போட இவனுக்கு யாரு? இந்த கேள்வி தானே தமிழ் தேசிய தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு தமிழ் தேசியம் இதை தானே வைக்கிறாங்க. நீ என்னமோ நிலத்தை அவங்ககிட்ட வாங்க, என்னமோ நிலத்தை இவங்கிட்ட கொடு. கச்சத்தீவு தமிழர்களுக்கு சொந்தமானது. அதை எப்படி நீ தார வார்க்கலாம்? யாருக்கிட்ட இருந்து எடுத்து யாருக்கிட்ட நீ கொடுக்குற? அந்த யார்கிட்ட அவங்க கொடுத்தாங்க? ஈழத்தமிழர்கிட்ட கொடுத்தாங்களா? அவன் சிங்களவன்ட்ட கொடுக்குறான். கவர்மெண்ட் பிலாங்ஸ் டு சிங்களா. அங்க ராணுவம் தான் முகாம். ஆமா. இப்ப இன்னைக்கு நீ போய் உட்கார்ந்து அதான் சொல்றேன்ல, இந்த அளவுக்கு தமிழர்கள் புரிதலற்று கடந்தால் எங்க போய் முட்டிக்க முடியும்? எனக்கு இன்னொன்னு, அங்க அந்தோனியார் ஆலயம் இருக்கு. அதுக்கு பெரும்பான்மையா போகக்கூடியது காலங்காலமான்னு பாத்தீங்கன்னா இலங்கையில இருக்க தமிழர்கள், ஈழத்தமிழர்களும் தமிழர் தான். ஆமா. சோ ஒரு கல்ச்சுரலா அந்த ராணுவம் அங்க வரதுக்கு முன்னாடி அந்த கோயில் அங்க இருந்திருக்கு, சர்ச்சை. ஆமாங்க. நீங்க அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ராமநாதபுர ஜமீன் உடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த நிலம் தான். அதுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்குள்ள இருந்தது. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு யாழ்ப்பாண அரசு இருக்கு. யாழ்ப்பாண அரசுக்கு சொந்தமான நிலம்னு ஒரு டிஸ்பியூட் இருக்கு. அதே போல அது ராமநாதபுர சமஸ்தானத்துக்கு சொந்தமான நிலம்னு அப்பவே ஒரு டிஸ்பியூட் இருந்துச்சு. ஆனா அது வந்து ஒரு அவுட் சைட் லேண்டுங்கிற மாதிரி இருந்தனால அதுல 2 பேரும் தரப்புலயும் மாறி மாறி வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. யாரும் போயிட்டு அங்க வந்து வீடு கட்டி உட்காந்துக்கல. ஃபுல் கண்ட்ரோல். மிஞ்சி போனா ஒரு 280 ஏக்கர் 280 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட ஒரு சிறு தீவு அது. அதுல போய் யாரும் ஒண்ணு போய் செட்டில்மெண்ட் எல்லாம் ஆயிட முடியாது. அங்க ஒரே ஒரு சர்ச் மட்டும் கட்டி இருந்தாங்க. வரக்கூடிய மீனவர்கள் வந்து 2 நாள் 3 நாளைக்கு அங்க தங்குவாங்க. சப்போஸ் வந்து வலைய காய போடுறது, புயல் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒரு சேஃப் கார்டா அங்க போய் தங்கிடுவாங்க. வலைய காய போடுறது, இது பண்றது, அங்க உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் திரும்ப ஊருக்கு திரும்ப ஒரு பாயிண்ட் மாதிரி ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன் வந்து அவ்வாறே தான் நடைமுறையில் இருந்திருக்கு. ஏன்னா இதுல வந்து 2 அரசு மூக்கை நுழைச்சிருக்க கூடாது. இலங்கை அரசு மூக்க நுழைச்சிருக்க கூடாது, இந்திய அரசு மூக்க நுழைச்சிருக்க கூடாது. ஆனா இவனுக்கு எல்லையை பிரிக்கிறேங்கிற பேர்ல பிரிச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் நட்பு நாடாம். நல்லா கவனிங்க, இலங்கையும் இந்தியாவும் நட்பு நாடு. ஆனா ஈழத்தமிழரும் தமிழரும் எதிரிக்கலாம். என்னங்கடா பேசுறீங்க நீங்க? சம அரசியல் புரியுதா? எனக்கெல்லாம் வந்து அவ்வளவு வேதனையா இருக்கு இந்த விஷயத்த பேசும்போது. நான் இப்ப யாரோட பேசிக்கிட்டு ஏது மோதி பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. எவனோ ஒருத்தன் பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு 2 பேரும் ஒன்னா கை கோத்துக்கிறானுங்க அப்பப்ப. ஆனா ஈழத்தமிழனும் தமிழனும் சண்டை போட்டு இருக்கணுங்க. மாத்திட்டாங்க விஷயத்தையே, பிரச்சனையவே மாத்திட்டாங்க. இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், கச்சத்தீவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 850க்கு மேல அபிஷியலா தமிழக மீனவர்கள் இலங்கை ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் இதுவரை. அது புலிகள் காலகட்டத்தில் தொடர்ந்து அது எல்லாமே இலங்கை ராணுவம் பண்ண வேலை. அன்னைக்கு ஈழத்தமிழர்களுக்கு பாதுகாப்பா நின்றதே புலிகள் தான். இத ஈழத்தமிழர்களுக்கு அவங்க அப்பா அம்மா எடுத்து சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சின்ன பசங்களுக்கு தான் ஒரு அளவும் புரியல, அரசியலே புரியல. இவன் இப்படி இருந்தானா நாளை பின்ன அந்த அனுர தேசநாயக்க பின்னாடி போயிட்டு நின்றுட்டு இருப்பானுங்க சிங்கள கொடியை பிடிச்சிக்கிட்டு. அது சிங்கள கொடி. அவன் இன்னைக்கு உன கொலை பண்ணலனால நாளைக்கு ஒருத்தன் வந்து திரும்ப கொலை பண்ணுவான். இதுதாங்க நடக்க போகுது. தமிழர்களுக்கான தனியான தீர்வு என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தமிழில சோசியலிச குடியரசு அமையறதான் ஈழத்தமிழர்களுக்கான சரியான தீர்வு. அந்த தீர்வை விட்டுட்டு நீங்க ஒதுங்கி இப்படி கேட்டா அவங்களை எல்லாம் கொண்டுட்டா விட்டுருவீங்களா? அப்படிதான் நம்ம பழகிருக்கோமா? உணர்வுல கடத்தல. எதுக்கு நீங்க இப்ப மாவீரர்களுக்கு போய் விளக்கு பிடிச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்க?
ஏன் இப்ப கேண்டில் ஏற்றி அவங்களுக்கு போய் நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, ஏன் நினைவு கூறீங்க சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அதுக்கு எதிராக சிங்கள வந்து நம்ம தமிழ் நிலப்பரப்புல கால் வைக்கிறதுக்கு நீங்களே வாழ்த்து சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி வாழ்த்து சொல்லிட்டு அதை அங்கீகரிச்சு வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கானே, அவெல்லாம் யாரு? அவன் அது யாராவது ஈழத்தமிழர்கள் திட்டுறீங்களா? என்ன இங்க நடக்குது? என்ன இப்படி ஒரு பிரெயின் வாஷுக்கு வந்து ஆளாகிட்டு இருக்கீங்க? இது தமிழர் தீவு. கச்சத்தீவு என்பது தமிழர்களுக்கு சொந்தமானது. அது அங்க ஈழத்தமிழருக்கும் சொந்தம், தமிழக தமிழனுக்கும் சொந்தம். ஆனா இன்னைக்கு நம்ம 2 பேருமே அடிமையா கிடக்குறோம். அடிமையா கிடக்குறவங்க என்ன எஜமானனுக்கு நான் உங்களோட மோதுறதும், உங்க எஜமானனுக்கு நீங்க என்னோட மோதுறதும் நம்மளுடைய நிலைமை என்ன? நம்ம நாயா எஜமானனுக்கு மோதிக்கிட்டு இருக்கிறது? ஏய், நீ யாரா இங்க வந்து கால் எடுத்து வைக்கிறதுக்கு? நீங்க சொல்லியிருக்கணும். பெருமையா இருந்திருக்கும் எங்களுக்கு. அனுர திசாநாயக்கா வந்து கால் எடுத்து வைக்கும்போது நீ யாரு கச்சத்தீவுல போய் கால் எடுத்து வைக்க? அது எங்களுடைய நிலம்னு சொல்லியிருக்கணும். அப்ப நீங்க சொல்ல வருது என்ன? நாளை சிங்கள குடியேற்றம் தமிழ் நிலப்பரப்பில் நடந்தால் சரின்னு சொல்லிடுவீங்க போலியே. யாழ்ப்பாணத்துல சிங்கள குடியேற்றம் நடந்துச்சுன்னா சரின்றீங்க போலியே. என்னப்பா நடந்துகிட்டு இருக்காங்க ஈழத்துல? என்ன நடக்குது? இன்னும் தமிழ் தேசிய கட்சியெல்லாம் அங்க இருக்கு நான் கேள்விப்பட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் இல்லையா? இல்ல என்ன அரசியலுக்கு இல்லைன்னா இந்திய உளவுத்துறைக்கும் சிங்கள உளவுத்துறைக்கும் விலை போயிட்டீங்களா? என்ன புரிதல் உங்களுக்கு இருக்கு? உங்க கனவு என்ன? உங்க லட்சியம் என்ன? உங்க நோக்கம் என்ன? இதுக்கு மேல புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டோம். சோ இதுதான் நடந்திருக்கு. இப்ப இந்திய அரசுக்கு ஒரு நிர்பந்தம் என்பது இலங்கையால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அனுர திசாநாயக்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு அனுசரிச்சு போகக்கூடிய நபராக இல்ல. அவர் வந்து இந்திய அரசுடைய செயல்பாடுகளுக்கு கொஞ்சம் எதிராக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு கொஞ்சம் இந்த மார்க்சிசம் இந்த கான்செப்ட்ல வந்து அவர் சைனாவோட அரசோடைய கொஞ்சம் ரொம்ப லீனியண்டா கொஞ்சம் டைப்ல இருக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து இந்தியாவுடைய எல்லாத்துக்குமே எதிராக இருக்கிறதுனால இப்ப இந்தியா வேற வழி இல்லாம இறங்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இறங்கி வர்றதுதான் நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கச்சத்தீவு இஷ்யூல இந்தியாவுக்கு டெட் அகேன்ஸ்டா வரணுங்கிறதுக்காகத்தான் கச்சத்தீவுல இவர் வந்து இறங்குறாரு. இங்க போய் இறங்கினோடனே அது இந்தியாவை அடிக்கிற மாதிரி ஆகுது. அப்ப இந்தியா வந்து இப்போ ஒரு மாதிரி டைலமால இருக்கு. இப்ப அவங்க உடனே என்ன பண்றாங்க? சரி, ஓகே, அப்ப ஈழத்தமிழர்களை நாங்க முழுமையா சப்போர்ட் பண்றோம். இப்ப ஈழத்தமிழர்களை இந்திய குடிமகன்களாக ஏற்றுக்கொள்வதற்கு இந்தியா தயாராக இருக்குன்னா அதுக்கு பொருள் என்ன? நாளைக்கு தமிழ் ஈழத்தும் கூட இந்தியாவுடைய ஒரு ரெகனைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ செஞ்சது இனப்படுகொலை தாங்கிறத இந்த கட் ஆஃப் டேட் வைக்கிறது மூலமா இந்தியா இன்னைக்கு அக்செப்ட் பண்ணிடுச்சு. எதுவுமே எதாச்சியா நடக்கல. இப்போ எல்லாமே ஒன்னோட ஒண்ணு டைப்பா தான் நடந்துட்டு இருக்கு. நான் சொல்லியிருக்கேன், அடுத்து வரும் காலம் தமிழர்களுக்கான காலம். கனவு மட்டும் காணுங்க. நமக்கான நிலப்பரப்பில் நாம் வாழ்வது போல் கனவு மட்டும் ஒவ்வொரு தமிழனும் தூங்குவதற்கு முன்பு கனவு காண்டு கொண்டு தூங்குங்கள். எல்லாரும் ஒருமித்தமா கனவு காணுவோம். நமக்கென்ற ஒரு கொடி, நமக்கென்ற ஒரு நிலப்பரப்பில் நாம் இருப்பது போன்ற ஒரு கனவை மனதில் ஏந்துங்கள். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அதை நோக்கி காலம் வழி நடத்தி கொண்டு வரும். வந்துகிட்டே இருக்குது காலம் கைகூடி கொண்டே இருக்கிறது. இதைத்தான் நான் திரும்ப நான் சொல்றேன். இதை மட்டும் மனசுல வைங்க. 2வது, எக்காரணத்தை கொண்டும் சக தமிழனோடு மோதுவதை தவிருங்கள். இதைதான் நான் திரும்ப சொல்றேன். உங்களுடைய ஆயுதம் நமது எதிரியின் பக்கம் தான் திரும்பணும் மொழிய சக தமிழன் பக்கம் திரும்பக்கூடாது. யாரா இருந்தாலும் சரி, அது ஈழத்தமிழரா இருந்தாலும் சரி, தமிழக தமிழரா இருந்தாலும் சரி, அந்த புரிதலை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் ஒரு சரியான தமிழ் தேசிய புரிதல். அதை விட்டு போட்டு குழம்பிட்டு இருக்காதீங்க. இயக்கத்தோட அந்த ஆரம்ப காலகட்ட அந்த நிகழ்ச்சியே சொன்னீங்க, சக தமிழ் தேசிய இயக்கங்கள் கூட நம்ம சண்டை போட போறதும் இல்லை. நீ என்னை குத்துனினாலும் பரவாயில்ல, நான் உனக்கு எதிராக ஆயுதம் ஏந்த போறது இல்லை. இதைதான் நான் திரும்ப சொல்றேன். உனக்கு குத்துனா குத்திக்கோ. சரி, அவங்ககிட்டே போய் அடி வாங்குறதுக்கு ஒரு தமிழங்கிட்ட நாங்க வாங்குறதுக்கு தயார். ஆனா எங்களோட ஆயுதம் உங்கள் பக்கம் திரும்பாது. இவ்வளவுதான் நான் சொல்றேன். அதை ஒவ்வொரு தமிழனும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொன்னு, நம்மளுடைய இயக்கத்தில் சேர்றதுக்கும் நம்ம வந்து எண்ணை வந்து நான் இங்க பதிவு பண்றேன். அந்த பார்த்துக்கோங்க. அந்த எண்ணுக்கு அழைச்சும் நீங்க நம்மளுடைய இயக்கத்தில் சேர்ந்து கொள்ளலாம். அது இல்லை அப்படின்னா கூகுள் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஒன்று கொடுப்போம். அந்த ஃபார்ம் நீங்க அனுப்புறது மூலியமா இந்த இதுல செயல்பட. இது 2வது, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய யாரும் இதுல இணையலாம். இந்தியாவில் இருக்கவங்க மட்டும்லாம் இல்லை, அதான் கேட்கலாம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய யாரும் இந்த இயக்கத்தில் நீங்கள் தாராளமாக உங்களை இணைத்துக் கொள்ளலாம். அதுக்கான உறுப்பினர் சேர்க்கை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஃபோன் நம்பரை கால் பண்ணி நீங்க டைரக்டா இணைஞ்சுக்கோங்க. அந்த ஃபோன் நம்பர் இங்க போடுறேன். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நமக்கான அந்த லிங்க் ஒன்று இருக்கும். இன்னொன்னு, சில பேர் வந்து அந்த லிங்க் ஒர்க் ஆகலைன்னா சொல்றீங்க. கொஞ்ச நேரம் பொறுங்க. அந்த பிட்லிங்கிறது அந்த லிங்கை ஷார்டன் பண்ணி கொடுக்குறது. அதை நீங்க தட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா அதை ரீடைரக்ட் பண்ணி கொண்டு போகும். அதுக்குள்ள நீங்க வேற எல்லாம் அமுக்குனீங்கன்னா அது காணாம போயிடும். ஸோ அதை கொஞ்சம் புரிச்சுக்கோங்க.
ஃபுல் லிங்கை நாங்கள் போட்டோம் அப்படின்னா யூடியூப் வந்து அதை ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதனால தான் ஷார்ட் அண்ட் லிங்கை நாங்கள் போடுறோம், அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த லிங்க்ல போயிட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணாங்க, கீழேயே ரீடைரக்ட்னு காட்டும். இல்லைன்னா அதுவே ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ல ரீடைரக்டும் பண்ணி விட்டுரும். ஸோ நீங்க உள்ள போய் நீங்க தாராளமா எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கலாம். நம்மோடு சேர்ந்து தமிழ் தேசிய தெளிவான புரிதலோடு, இந்த தெளிவான புரிதல் இல்லாதனாலதான் இந்த பிரச்சனைலாம் ஈழத்தமிழருக்கும் தமிழக தமிழருக்கும் சண்டையை மூட்டி விட்டு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு 2 நாடுகள் விளையாண்டுகிட்டு இருக்கு. தமிழ்நாடு, தமிழீழம், அதற்கு இடைப்பட்ட கடல், இது ஒரு தேசம். இதை மண்டையில ஏத்துங்க, இது ஒரு தேசம். இதுக்கு வேற அதுக்கு வேறலாம் இல்லை, இது ஒரு தேசம். இது புரிந்து கொண்டு நாம் செயலாற்றுவோம், பயணப்படுவோம். இதுதான் நான் சொல்றது. ரொம்ப உணர்வுபூர்வமான காணொலி மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல குழப்பங்களுக்கு ஒரு தீர்வும் தெளிவும் உண்டாக்கக்கூடிய ஒரு காணொலி. எல்லாருமே சிந்தித்து செயல்படணும். நீங்கள் அந்த லிங்க் வந்து சொன்னது ஒரு முக்கியமான விஷயம். அதை கேட்டு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. மிக்க நன்றி பாரி. நன்றி.